ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதனுடைய ஃபர்தர் அப்டேட் பார்ப்போம். டெக்னிக்கல் அனலைஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் அனலைஸ் அண்டு லிக்விடேஷன் அனலைஸ் எல்லாமே சேர்த்து வச்சு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயும் போட்டுட்ருப்போம், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ பிடிசி ப்ரைஸ் பாருங்கள், 64,888 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதனுடைய நெக்ஸ்ட் அப்டேட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒன் டேல வச்சுருக்கேன். சரிங்களா, ஸோ ஒன் டேல வச்சுருக்கேன். இந்த க்ரீன் லைன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கு பாருங்களேன். ஸோ ஒன் டேல வச்சு க்ரீன் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நல்ல ரியாக்ட் ஆகிருக்கு ப்ரைஸு. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் டச், அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட்டு, அப்புறம் ரீடெஸ்ட், அப்புறம் வந்து பம்பு, மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு ரீடெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பம்பு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிரேக் அவுட்டு, அப்புறம் ரீடெஸ்ட்டு, அப்புறம் வந்து டம்ப்பு, மறுபடியும் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கா அப்படின்னா இது கிளியரான பிரேக் அவுட்னு சொல்ல முடியாது. பட் லைட்டாக ஒன் டே கேண்டில் வந்து லைட்டாக சின்னதாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு மேலே. சரிங்களா, லைட்டாக மேலே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது ஃபர்தராக புல்லிஷ் கண்டிஷன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஒயிட் லைன் வந்து என்னன்னா ஒரு ரெசிஸ்டன்ட், லோக்கல் ரெசிஸ்டன்ட் லைன். சரிங்களா, ஸோ இந்த லோக்கல் ரெசிஸ்டன்ட் லைனை இப்போ ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஒரு 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 சினாரியோ. அடுத்தது இந்த இந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து லைட்டாக மேலே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸு க்ரீன் லைனுக்கு கீழே வந்து இந்த இந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் லைனுக்கு வந்து ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரி லைட்டாக கீழே வந்தால் அது வந்து என்ன ஆகும்னா மேலே உள்ள லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து ஃபர்தராக கீழே வரத்துக்கு அந்த மாதிரி ஷோ ஆகிடும். சரிங்களா, கீழே வரத்துக்கு சான்ஸ் வர மாதிரி ஷோ ஆகிடும். பட் இப்போது ப்ரைஸ் வந்து இப்போ கரண்ட் பொசிஷனில் வந்து புல்லிஷ் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ புல்லிஷ் தான் இருக்குது. இது ஃபர்தர் நல்ல ஒரு கண்டிஷன் புல்லிஷ் அப்படின்னா இந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் லைனுக்கு மேலே ப்ரைஸ் வந்து ஒரு 2-3 நாள் வந்து ஸ்டேபிள் ஆகணும், மேலே க்ளோஸ் வைக்கணும். எப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், மேலே வந்து உங்களுக்கு க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் வந்து இங்கே பாருங்கள், அடுத்த கேண்டில் வந்து இப்படி ஒரு க்ளோஸு, அடுத்த கேண்டில் இப்படி ஒரு க்ளோஸு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு க்ளோஸ் வைக்கும் பொழுது அது என்ன ஆகும்னா, இப்போ வந்து க்ளோஸ் வைக்கும் பொழுது அது வந்து என்ன ஆகும்னா பிரேக் அவுட் வந்து ரீடெஸ்ட்டாக மாறிடும். சரிங்களா, ஸோ பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டாக மாறிடும். எப்படி இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி இங்கேயே க்ளோஸ், இங்கே வந்து நிறைய நாள் வந்து ஃபர்தராக வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் பிடிசி, அதுக்கப்புறம் வந்து டம்ப் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே பிரேக் அவுட் பண்ணி எத்தனை நாள் வந்து ஒரே இடத்துல நின்று ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணணும்னா ப்ரைஸ் வந்து அடுத்த 2-3 நாள் வந்து ப்ரைஸு 2-3 நாள் 5 நாள் கூட எடுத்துக்கும், அது மார்க்கெட் மேக்கர்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேலேயே வந்து ஒன் டே கேண்டில் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸில் வந்து ரீடெஸ்ட் மாதிரி பண்ணால் அது ஃபர்தராக புல்லிஷ் நோக்கி போகும். சரிங்களா, ஸோ புல்லிஷ் நோக்கி போகும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இதுக்கு மேலே 72க்கு மேலே ஹெவியான ரெகுலேஷன் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் இங்கே நடந்தால் அடுத்த 2-3 நாள் வந்து இந்த க்ரீன் லைனுக்கு மேலே க்ளோசிங் இருந்தால் கண்டிப்பாக அடுத்து ப்ரைஸ் வந்து ஃபர்தராக புல்லிஷ் கண்டிஷன் மேலே நோக்கி போகும். அப்படி இல்லாமல் க்ரீன் லைனுக்கு உடச்சிட்டு மறுபடியும் கீழே வந்தால் அது இந்த ஒயிட் லைனுக்கு லிக்விடேஷன் எடுத்த மாதிரியும் லைட்டாக வந்து புல் பேக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த புல் பேக் வந்துட்டு ரிட்டர்ன் போனாலும் போகலாம், இல்லைன்னா அது கீழே வந்தாலும் வரலாம். பட் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு ட்ரெண்ட் லைன் லிக்விடேஷன் எல்லாமே பார்க்கும் பொழுது பிடிசி ப்ரைஸ் வந்து நமக்கு புல்லிஷ் கண்டிஷனில் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷ் கண்டிஷன் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ப்ரைவேட் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். சரிங்களா, கூடிய சீக்கிரம் வந்து நம்ம புல் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனுடைய சினாரியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த சினாரியோ வேணும்னா நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணி வந்து கமெண்ட் குரூப்பில் நம்ம போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, மற்ற இன்ஃபர்மேஷன் நிறையா கிரிப்டோ மார்க்கெட்டை பற்றி நிறையா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வந்து கம்மிங் வீக் இல்லை, அதுக்கு அடுத்த வீக் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் வைக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, பிகாஸ் வந்து
கிரிப்டோ மார்க்கெட்டு ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரக்சரில் தான் ரன் ஆகுது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒரு சைக்கிள் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட்டு சைக்கிள் வந்து உங்களுக்கு குயிக்காக அந்த அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்க நிறைய சான்ஸ் அதிகமாகிடும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்கு இந்த வீக் வேணால் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம், கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால், சரிங்களா? ஓகே guys, இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக்கல் அனலைஸ் மை ஓன் நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் ஓன் நாலேஜ் போட்டு ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.